வாக்குல காலையில ஒரு காலுங்க. நம்ம காவல் துறை 2 நாள் டியூட்டியை பார்த்துட்டு 3வது நாள் ஆச்சு வீட்டுக்கு வருவாருன்னு பார்த்தா பொசுக்குன்னு இன்னைக்கும் டியூட்டின்ட்டாரு. 2 மணி நேரம் தான் ரெஸ்ட், நான் குவார்டர்ஸ்ல தங்கிக்கிறேன்னு அவர் சொல்ல, ஏன் நம்ம சர்ப்ரைஸா சமைச்சு கொண்டு போக கூடாதுன்னு என் மனசு சொல்ல, ஆக மொத்தம் சட்டுன்னு ஒரு பிளான போட்டு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அவரை பார்க்க நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். சித்திரங்களை பாடச் சொல்லலாம், தெங்களை அஞ்சல் ஒன்று போட சொல்லலாம், பூவுக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம், பூவுக்கு மாடை தைத்து போடலாம், சூரியன் மண்ணில் ஓட்டலாம் ஓட்டலாம், சொர்க்கத்தின் புகைப்படத்தை காட்டலாமா, வானம் வாடி வாடிலே. இந்த மாமா மச்சான் அலப்புற தாங்க முடியலங்க. நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். முதல்ல எதுக்கு இந்த சேனலை நீ ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லு. வெளிநாட்டுல இருந்து வேலை எல்லாம் வந்தியா, உனக்கு ஒரு வேலை கொடுப்போமேங்க ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப நான் திரும்ப வெளிநாட்டுக்கு போயிட்டா சேனலை மூடிடுவியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வெளிநாட்டு உன போக விட்டா தானே பாஸ்போர்ட் ஏன் கையில இருக்கு. மகனே அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆமா கழிக்கிண்டிய சாம்பார் எப்படி வந்து இன்னைக்கு வந்து இப்ப நான் என்ன ஒண்ணு சொல்றது, இந்த டவுட் நிறைய பேர் நீங்க கேக்குறீங்க. அதாவது இல்ல சாம்பார் களி வந்து நான் காலையில ஒரு 7-7:30க்கு செஞ்சேன். அது வந்து இவங்க கூட வேலை பார்க்குற ஒரு சார் கிட்ட கொடுத்து விட்டுட்டோம். செகண்ட் வந்து சமையல் பண்ணும்போது வீடியோ எடுக்க டைம் இல்லை, ஏன்னா லெவல் 2 மறக்கல, ஞாபகம் இருந்தது ஆனா டைம் இல்லை, ஃபோனும் இவன்ட்டு இருந்துச்சு, வீடியோ எடுக்க முடியல. லெவல் 2 1 தான் இவங்களுக்கு ரெஸ்ட்ன்னு சொன்னதுனால வேக வேகமா செஞ்சேன். அது எடுத்து வைக்கிறத வீடியோ எடுப்புன்னு நினைச்சேன், ஆனா லாஸ்ட் அதையும் எங்களால எடுக்க முடியல. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு சத்தான ஃபுட்டுடா, கீரை, முருங்கைக்கீரை, வெண்டைக்காய், சாம்பார் வெளியூர் ஆட்சி பிடிங்கிட்டு இருந்தாங்க, நான் வச்சேன். சாம்பார் வெளியூர் இருந்துச்சு. வெளியூர் இருந்ததா? இஞ்சி பொடி காலி வடை பொடிலாம் போடக்கூடாது, அதனால வீட்டுல அரைச்சி நான் கையிட்ட அரைச்சு வச்சேன். ஆமா, எங்க பக்கத்து கையை வாடகைக்கு வாங்கிட்டு சொல்லிட்டு சாம்பார் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் அநியாயம். என் சாம்பாருக்கு என்ன குறை? என் சாம்பாரே குறைதான். என் சாம்பாரே கறிக்குழம்பு மாதிரி இருக்கும். சரியா? நல்லா இல்லையா? சாம்பார் நல்லா இல்லையா? சாம்பார் நல்லா இருந்ததா நல்லா இல்லையா? சாம்பார் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? அதான் சாம்பார் நல்லா இருந்ததா பாத்தியை கட்டி தண்ணியோட அடைச்சு போடாம பிடிச்சு சரி நல்லா மச்சான் மனசு கொஞ்சம் நல்ல மனசா இருக்கு, போய் வெளியே காட்டாம சாப்பிட்டுக்கிட்டாரு. சோத்துல சாம்பாரா, அப்ப கறி குழம்பு. இதே வேற ஒரு ஆளா இருந்தா உங்களுக்கு ஒரு நாள் வச்சு தரேன், நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா தான் சர்ப்ரைஸ் சொல்லும் போதே மூஞ்சி அடிச்சிருப்பாரு சாம்பார். சர்ப்ரைஸ் சொல்லும்போது சாம்பார்னு தெரியாது, தெரிஞ்ச நான் கூட சர்ப்ரைஸ் வேற கொண்டு வந்தா சாம்பார் அதான் தெரிஞ்சிருந்த கதவை திறந்துருக்க மாட்டீங்கல்ல. சாப்பிடறதுக்கு நான் ஏன்டா இங்க வரணும், என் வீட்டுக்கா போறேன்டா. அங்க வரட்டி விட்டாங்க தானே இங்க வந்த. ஆமா, அவனுக்கு ஊட்டி விடும் போது ஒண்ணும் சொல்லல, எனக்கு ஊட்டி விடும் போது மட்டும் நாம கொஞ்சம் அள்ளி வைப்புங்க. அவன் வேலை அவன் தான் சொல்லி அதைத்தான் கேட்கல. எனக்கு ஊட்டிட்டு உனக்கு ஊட்டலைன்னா கமெண்ட்ல சமைச்சு கொண்டு வந்தது அக்கா அவங்களுக்கு ஊட்டலையான்னு கேட்டு உனக்கு ஆதரவா போயிரும்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கிட்ட உட்காந்து இல்லையா, அந்த நேரத்தை தோணுச்சு சரி நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம்னு வடிவேல் மாதிரி எடிட் பண்ணி. ஏன் உப்பு கம்மியா போட்டேன்? உங்களுக்கு கூட இருந்தா உப்பு கம்மியா தான் போடுவாங்க. வாயில வச்சு விட்டான் அவனுக்கு. உப்பு அதிகமா இருந்துச்சா? நானும் எவனா இருந்தா சாப்பாடு நல்லா இருக்கிற மாதிரி நினைக்கிறது. குப்பையில போட்டா பூனை என்ன செத்துரும். டே குழி தோண்டி புதைங்கடா. நான் அன்னைக்கு ஏன் சாப்பிட்டேன்னா, சாப்பிடலன்னா சாப்பாடு வேஸ்டா போயிருமேன்னு நான் சாப்பிட்டேன். சாப்பிட்ட விட்டு தான் தெரியுது அது சாப்பிட்டா நான் வேஸ்டா போயிருவேன். அதான் அவன் தள்ளி விட்டேன். நீ சாப்பிடக்கூடாதுங்க. செய்யறதுக்கு வந்து நல்ல மனசுதான் வேணும். அதுல உப்பு இருக்கோ உப்பு இல்லையோ, அது சாம்பாரோ ரசமோ கறி குழம்போ அதெல்லாம் பார்க்க கூடாது. மெனக்கிட்டு நமக்காண்டி ஒருத்தி அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. நான் சமைச்சு தரேன் சரியா? அரைக்கில உப்பு போட்டு சமைச்சு தரேன், நல்ல மனசோட சமைச்சு தரேன், சாப்பிடணும். பண்ணி கோவில்பட்டில இருந்து ஓட்டப்படார போய் சாப்பாடு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அதெல்லாம் ஒரு பாசம்டா. பாசம் உனக்கு இப்ப தெரியாது, இவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு நாளைக்கு பொண்டாட்டி எங்கேயாச்சும் இருக்கும் போது கொண்டு போய் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆகுது. கம்மியாரு 7 வருஷத்துல எத்தனை தடவை சாப்பாடு கொண்டு வந்திருக்கா தேடிட்டு வந்து? ஆமா, ஒன் டைம்
எப்போ அந்த ஒன் டைம் கோட்டப்படாரம் கோட்ரஸ் ஓட்டப்பட அப்போ 7 வருஷத்துல ஒரு தடவை சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது, அக்கறையில எல்லாம் கொண்டு வரல, அவங்க வீடியோ காண்டி மெனக்கெட்டு செஞ்சு கொண்டு போயிருக்கா. பாருங்க 7 வருஷத்துல ஒரு தடவை தான் சாப்பாடு போயிருக்கு. மத்த நாள் சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி கடை. சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு போயிட்டோம். கரெக்டா நாங்க போய் கதவை தட்டுறோம், சார் டியூட்டி கிளம்பிட்டான்னு வந்து நிக்காரு. ஒரு 2-3 நிமிஷம் லேட்டா இருந்துச்சுன்னா கிளம்பி போயிருப்பாரு. நல்ல வேலை டக்குன்னு போயிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சார்ட்ட கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு ஒரு 1/2 மணி நேரம் கேட்டு அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சாம்பார் டேஸ்ட் முக்கியம் இல்ல, இங்க இருந்து நம்ம போட்டுறோம்ல எஃபெக்ட், இந்த எஃபெக்ட் தான் முக்கியம். நீங்களும் யாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க கொடுக்குற கிஃப்ட் முக்கியம் இல்ல, நீங்க போடுற எஃபெக்ட் தான் முக்கியம். இந்த வாய் வீடியோ ஸ்டார்டிங்ல என்ன மாதிரி பேசுச்சு இந்த வாய் இருந்தாலும் சாம்பார் நல்லா இருக்கு. துருவேஷ் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தவங்களுக்கு எப்பவுமே நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துதான் பழக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எதுவும் சர்ப்ரைஸா வச்சிருந்தீங்களா உள்ள? நாங்க தான் கவனிக்காம வந்துட்டோமான்னு தெரியலையே. எதுவும் இருந்ததா? கபோர்ட் எல்லாம் திறந்து பார்க்கல, செக் பண்ணி பார்க்கல. உள்ள திறந்து பார்த்திருந்தா எதுவும் சர்ப்ரைஸ் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா மிலிட்டரி நீ அந்த கதையா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கபோர்ட் எல்லாம் செக் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஜெகன் கவின் ஒருத்தவங்க எப்ப பார்த்தாலும் சாம்பார் சோறு போட்டா மாப்ப எப்படி வீட்டுக்கு வருவாரு. மட்டன் சமைச்சு கொண்டு போங்கன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் சமைச்சிடலாம். நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. காவல்துறை வீட்லயே ரைடா, நல்ல வேலை, நல்ல காவல்துறையா இருந்ததுனால தப்பிச்சிங்க. சிவபிரகாசம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏட்டையா இருந்தா பிரச்சனை இல்ல, ஏட்டமா இருக்க மாட்டேன். ஏட்டமாவே கிடையாது. தெரியுதா? மணி வந்து நைட்டு 11:12 ஆயிருச்சு. இன்னும் காலையில அவங்க பாவம் 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணும். ஸோ இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மீண்டும் அடுத்த vlogல சந்திக்கலாம். பாய் சொல்லுங்க. இருக்கு. பாய்.